உங்களுடைய சமூகத்தில் இந்த காணிக்கைகளை கொண்டு வந்து வைத்ததினாலே ஆண்டவரே, நீங்கள் கூட இருந்து அவங்களுடைய தொழிலையும் அவருடைய வேலையையும் அவருடைய வருமானத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இவைகளை கொடுத்ததினாலே அவர்கள் தரித்திரத்திலேயோ ஒருவேளை வறுமையிலேயோ ஏமாற்றத்திலே போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளவே நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை இந்த ஊழியத்துக்கு நாங்கள் பயன்படுத்தும் போது இதில் தேவ அபிஷேகம், தேவ ஆசீர்வாதம் தங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நீர் இந்த பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் வந்து இந்த காணிக்கையை செலுத்தும்படியாக நீர் வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காணிக்கைகளை உம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து இந்த ஊழியத்திலே பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரே ஜாக்கிரதையோடும் பயன்படுத்த கிருபை தாங்க. அதுபோல் செலுத்தப்பட்ட காணிக்கைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். போன வாரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தனையோ தேவைகளோடு காத்திருந்த பொழுது அவளுடைய தேவைகளை சந்தித்து அவளுக்கு ஏற்ற வருமானங்களை கொடுத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு சாட்சியாக நிற்கத்தக்கதான திராணியை தந்தீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியாக இந்த உண்டியலில் இந்த நாள் வந்து சந்தோஷத்தோடு கூட காணிக்கைகளை செலுத்துவதற்கு நீ சித்தமாக இருந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுது அந்த உண்டியல் காணிக்க முடிய சமூகத்திலே நாங்கள் கொடுக்குறோம். அதை தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இந்த சபைக்கு ஊழியத்துக்கு நீ தந்தரலவே நான் ஜெபிக்கிறோம் அப்பா. காணிக்கை செலுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய பாதுகாப்பும் இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வீடுகளிலே உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வீடுகளிலே வீண் செலவுகளுக்கு விலைக்கு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இம்மட்டு செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி. தாழ்த்தி பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு உட்காருவோம். மணி வந்து 9:32 10 உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். சரிங்களா? நான் மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேராக தேவனுடைய வசனங்களுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சரிங்களா? அதனால உங்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு செய்தியை தான் கொடுப்பாங்க. எல்லா சபைகளையும் பாரம்பரிய சபைகளில் நிச்சயமாக அதை தான் பேசுவாங்க. ஆவிக்குரிய சபைகளில் வேணால் அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. சரிங்களா? பாரம்பரிய சபைகள் அப்படி கிடையாது. அதுதான் இன்றைக்கி என்ன நாள்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 8வது நாள் என்று சொல்லுவார்கள். அந்த நாளில் நம்முடைய இந்தியாவுக்குள் வந்த ஒரு தேவ மனிதர் தோமா. சரிங்களா? அவரை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை குறித்து தான் இன்றைக்கி பாரம்பரிய சபைகளிலே எல்லா சபைகளையும் பேசுவாங்க. நீங்கள் அதில் எந்த மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆவிக்குரிய சபைகளில் வித்தியாசமாக வேணால் அதை மாற்றிக்குவாங்க. அதனால் நான் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். தோமாவை குறித்து கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? நீங்கள் பார்க்கணுன்னா யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 24 28 வசனம் முடிய இருக்க நானே வாசிக்கிறேன். கவனமாக கவனிங்க. யோவான் 20வது அதிகாரம் 24 28 வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். கவனிங்க. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திமுதி எனப்பட்ட தோமா என்பவன் அவரோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழி விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவரோடு இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயோத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். போன ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினத்தை கொண்டாடினோம். திங்கக்கிழமை காலையில் போப் ஆண்டவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. நேற்று அடக்கம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, அவருடைய மரணம் வயது மூப்பினாலே வருகிற ஒரு மரணம். சரிங்களா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? எல்லா வயசுலேயும் அவருக்கு 88 வயசோ 87 வயசோ சொல்கிறாங்க. அதனால் அவர் மரித்து தான் ஆகணும். அதுக்கு மேலே இருக்க முடியாது. சரிங்களா? நம்மளுக்கு தேவன் கொடுத்தது 70 வருடம் தான். பலத்தின் மிகுதியான வேலை 80 வருஷம் வேணால் இருக்கலாம். அதுக்கு மேலே சஞ்சலம் வருத்தம் தான். சரிங்களா? அதனால் அவர் காலமாயிட்டார், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். சரிங்களா? சரி, இன்றைக்கு
இந்த பகுதியில் நாம் என்ன இதிலேருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டால் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? இயேசு வர்றார், உயிர் தெழுந்து இயேசு வர்றார். வந்த உடனே சீடர்கள்ட்ட போய் அவரை விசாரிக்க போகிறார். சரிங்களா? போனால் அங்கே ஒருத்தர் மிஸ்ஸிங். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தோமா, இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு பெரிய ஊழியர், தேவ மனிதர். இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர் வர்றார், இந்தியாவுக்குள்ளே வர்றாருல. அவர் தான் அன்னைக்கு எங்கேயோ மிஸ் ஆகிட்டார். எல்லாம் இருக்காங்க, கூடியிருக்காங்க பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே, தோமா இல்லை. அதனால் வந்து சமாதானம் இயேசு சொல்கிறாரு, எல்லாம் ஓகே சந்தோஷமாக இருக்காங்க. அவர் போயிட்டார், இயேசு வந்து போயிட்டார். அவர் போன உடனே இவர் வர்றார், தோமா வர்றார். சரியா? சில ஆட்கள் அப்படித்தான், சபை நடக்கும்போது சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இந்த வினோதங்க போயிட்டாந்து இல்லை, சபை நடக்கும்போது சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. சபை முடிஞ்ச பிற்பாடு இயேசு வந்து தேடுவாங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இயேசு உலாவிட்டே இருப்பார், இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அட போயா அப்படின்னு இயேசு விட்டு ஓடிடுறது. இயேசு போயிடுவார், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திரு முழிக்கிறது. பாரு போட்டுட்டு பாரு, கதை பேசுது, 3 பாட்டி முக்காடை போட்டு கதை. இது ஒரு சபை. ஐயோ ஐயோ, இப்போ சண்டே கிளாஸுக்கு 3 பேர் அனுப்ப போகிறப்ப 3 பேரும் சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும் உங்களை. சரி கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தோமா வந்து அவர் நிறைய பேர் சபையில் அப்படி தான் இருக்காங்க. ஏசு இருக்கும்போது இருக்க மாட்டாங்க, ஏசு வரும்போது இருக்க மாட்டாங்க. ஏசு எல்லாத்தையும் பார்த்துட்டு சமாதானம் கொடுத்துட்டு போயிட்டார். போன பிற்பாடு தோமா வர்றாரு. உடனே அவங்க சொன்னாங்க, ஏசு வந்தார், நாங்கள் பார்த்தோம். உடனே தோமாவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் பார்த்துட்டீங்க இல்லையா, நான் பார்க்கணும், நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் கவனி. சரிங்களா? 25 வசனம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அப்படி கைகளிலே ஆணிகளால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும். ஃபஸ்ட் என்ன சொல்லி நான் பார்க்கணும். நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கணும், எதையாவது ஒன்று பார்க்கணும். நான் பார்த்தா தான் நம்புவேன், நான் பார்த்தா தான் நான் தலையாட்டுவேன், ஆனால் நான் பார்க்கணும். ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறான், நான் கண்டு. ரெண்டாவது அந்த காயத்தில் என் விரலை இட்டணும், விரலை வைக்கணுமா. நீ நிறைய பேர் அப்படி தான் காயத்தை பார்த்து விரலை வைக்கணும் இல்லையா? இவர் என்ன யார், நம்ம தோமான டாக்டரா? விரலை வச்சு காயத்தில் மருந்து போடுறதுக்கு, காயம் கட்டுறதுக்கு தோமான டாக்டரா? லூக்காவாத டாக்டர். இவர் ஒன்றும் டாக்டர் கிடையாது. இவர் சாதாரண இயேசுவோடு இருந்த ஒரு உன்னதமான ஒரு ஊழியர். அவர்கிட்ட எந்த குறம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் அவரை பார்ப்பேன், அவருடைய காயத்தில் என் விரலை இட்டு. அப்புறம் கீழே சொல்கிறாரு, என் கையை அவருடைய விழாவிலே போட்டு. அவருடைய விழாவில் என் கையை போடணும். ஏன்னா நான் குத்தும் போது கூட இருந்தேன், ஆணியலால் அடிக்கப்படும் போது நான் கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி நம்ம பேர் சிலர், நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க சிலர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஏன் முதிர்ச்சியானவங்களே சிலர் என்ன, நான் அவரை பார்க்கணும், நான் அவர் கையில் என் கையை வைக்கணும், அவர் என் கையை தூக்கி போடணும். இப்படி சிலர் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, சில வாக்குவாதங்களை வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஏசு என்ன சொல்கிறாருன்னா, ஏசு 29ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அப்போ ஏசு வந்து சொல்கிறார், இந்த பாரு உனக்கு என்னை பார்க்கணும் தானே. 27ஆம் வசனம். பின்பு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். நீ பார்க்கணும் தானே ஆசைப்பட்ட, இந்த பார், நீ பார். அப்புறம் அவர் சொல்கிறார், உன் கையை நீட்டி என் விழாவில் போடு. ஆமாம், உன் கையை நீ எங்கெங்கேயோ போட்டு நடக்கிய, என் விழாவில் போடு. அப்புறம் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு கீழே 29 சொல்கிறாரு, தோமாவே நீ என்னை கண்டதினால தானே விசுவாசிக்கிறாய், நீ காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீங்கள் அடையாளத்தை தேடிட்டு இருக்கீங்களா? அவர் காயத்தை பார்க்கணும், அவர் விழாவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் அடையாளத்தை தேடிட்டு இருக்கீங்களா? சிலர் அப்படி தான் பார்க்குறாங்க. புறஜாதிகள் தேடுவாங்க, 1000 காரியங்களை தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் புறஜாதிகள் தேடுவதை போல நீங்கள் தேடாதீங்க. நான் கையை விட்டு விரலை விட்டு உள்ள விட்டு நான் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. கூட இருக்காரு தோமா,
சிலுவையில் அறையப்படும் போது கூட இருக்காரு. சிலுவையில் அறையறதுக்கு இயேசு கைகளை கொடுக்கும்போது, கால்களை கொடுக்கும்போது, விழாவிலே குத்தும் போது இயேசு தோமா கூட இருக்காரு. ஆனா ஒருத்தர் வந்து மைக்கை பிடிச்சி இழுத்தா இருப்பாருங்க, இழுத்து மட்டை கிட்டிக்கு குட்பேடை இணைச்சு ஒருத்தர் தான் சென்னையில இருந்து மடை கிட்டிக்கு சுருட்டி வச்சா இருப்பாரு. அதோட போச்சு மைக். சில தெரிய மாட்டேங்க, சில பொருட்களை கையாள்வதற்கு சில தெரிய மாட்டேங்க, சரிங்களா? அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து தோமாவுடைய பார்வையில் அவரை இயேசுவை பார்க்கணும். நல்ல காரியம்தான், நான் தப்புன்னு சொல்லலை. அவரை பார்க்கணும். ஏன் எனக்கு ஆசை இல்லையா இயேசுவை பார்க்கணுன்னு? கண்டிப்பாக இருக்குது, இயேசுவை பார்க்கணும் தான். ஆனால் நான் அவரை காயத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டேன். அவர் விழாவில் குத்தப்பட்ட அந்த வடுவை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டேன். ஆனால் தோமா விரும்புகிறார், நான் பார்க்கணும் அப்படின்னு. சரி, இயேசு சீக்கிரமாக சொல்லிட்டார், இந்த பாரு, நீ எல்லாத்தையும் போடுக்கோ, நீ உன் கையை போடு, உன் காலை போடு, உன் தலையை கூட போடு. ஆமாம், ஆனால் நீ அவிசுவாசியாக இருக்கியப்பா. தவறு, 3 வருஷம் என் கூட இருந்துட்டு இன்னைக்கு நீ அவிசுவாசியாக இருக்கியப்பா. அதான் ஆண்டவர் ரொம்ப அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தோமாவை நீ என்னை கண்டதுனாலே 27ஆம் வசனம், விழாவிலே போடு, அவிசுவாசியாக இராம. நீ எப்படி இருக்க? நீ அவிசுவாசமாக இருக்க. உன் குடும்பத்திலையும், உன்னுடைய வியாபாரத்திலையும், உன் தொழிலையும், உன் ஊழியத்திலையும் இன்னைக்கு உன்னை பிடிச்சி வச்சிருக்கிறது அவிசுவாசம். விசுவாசத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆனா அவிசுவாசம் உனக்குள்ள வந்துட்டு உன் வாழ்க்கையை முன்னேற முடியாதபடிக்கு, உன் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியாதபடிக்கு உன்னை அவிசுவாசம் என்ன பண்ணுது? உன்னை மறைச்சிக்குது. அவிசுவாசம் ஸ்கிரீனை போல உன்னை மறைச்சு உன்னை வெளிக்காட்ட முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா அவிசுவாசியா இராத. நீங்க சபைக்கு சொல்றாரு, அதான் நீ பார்க்கணும்னு விரும்புறியே, உன் கையை தூக்கி போடணும்னு விரும்புறியே, உன் விழாவில் உன் கையை வைக்கணும்னு விரும்புறியே, நீ அவிசுவாசியா இருந்துட்டானே கேட்கிற. நீ விசுவாசியா இரு. நீங்க சிலர் வந்து பார்த்தா தான் நம்புவாங்க, பார்க்கலாம் சிலர் நம்பவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, நான் ஒரு சில வசனங்கள் கூட நான் சொல்லுவேன், சரிங்களா? நம்ம இன்னைக்கு நீங்கள் இயேசுவை நீங்கள் பார்க்கல, ஆனால் நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் என்ன பாக்கியவான்கள். நானும் இயேசுவை பார்க்கல, நான் அவரை நம்புகிறேன். என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னுடைய பரிகாரி, இல்லையா? அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் நம்ம தான் பாக்கியவான்கள். அவரை பார்க்காமலே நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க. இவன் தோமா என்ன சொல்கிறாரு? இல்லை இல்லை, அவரை நான் பார்ப்பேன், பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறார், நீ அவிசுவாசியாக இருக்கியப்பா, நீ விசுவாசியாக இருப்பா அப்படின்னு. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளே இயேசு வந்து எத்தனை பேர் அப்படி பார்க்க போகிறாரு? நீ எத்தனை பேர் நம்ம கேள்வி கேட்க போகிறோம் அவர்கிட்ட? நான் விழாவில் போடணும், கையை தடவணும், காலை தடவணும், இது இயேசுனுடைய வடு தானா, இல்லை வேறொருடைய வடுவா, காயமா அப்படின்னு நிறைய பேர் சில சந்தேகங்களோடு வந்திருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், காணாமல் விசுவாசித்த ஒரு சில நிறைய பேர் இருக்காங்க பைபிளில். நான் ஒரு 2 பேரை சொல்லிட்டு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் கடந்து போகிறேன், சரிங்களா? சரி, ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்குது பாருங்கள். நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா அது எனக்கு போதும். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் அவங்க சொல்கிறாங்க, 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த பாருங்க, அதுக்கு முன்னால் வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து 3ஆம் வசனத்துலேருந்து பாருங்க, 15:3, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. ஆபிரகாம் சொல்றாரு, இவன் ஒருத்தனுக்கு மகனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. நீ நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம், இது எனக்கு சுதந்திரம், எனக்கு இது எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவனுக்கு அது இடம் கொடுக்கல. இந்த வியாபாரம் போதும், இந்த வருமானம் போதும், இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் இந்த லெவல்ல இருக்கணும். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, 3ஆம் வசனத்தை பாருங்க, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான், எனக்கு வீட்டில் இருக்கிறது போதும், வெளியில வேண்டாம், வெளியில வாங்கல, வீட்டில் இருக்கிறது போதும், எனக்கு அருளவில்லை என்றான். அப்பொழுது 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, நீ நினைக்கிற இதுதான் என் வாழ்க்கையினுடைய முக்கியம். தேவன் சொல்ற, அது இல்லை, அதை விட மேன்மையானது உனக்கு கொடுப்பேன்.
அதை விட உனக்கு பெஸ்டான தரப்போறேன். அது அல்ல. இவன் ஆபிரகாம் நினைச்சுக்கிட்டாரு, இதுதான் எனக்கு சுதந்திரம், இதுதான் புத்திர பாக்கியம், இதுதான் என் சந்ததி, இதுதான் என் வாரிசு, இதுதான் எனக்கு எல்லாம் தொட நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது இல்லை. பாருங்க என்ன சொல்றாரு பாரு. 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து எங்க கொண்டு போறாரு பாருங்க. இது பாருங்க, நம்புறதுக்கு ஏதுவே கிடையாதுங்க, விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாதுங்க. வெளியே கூட்டு வர்றாரு. ஆபிரகாம் தப்பா ஒண்ணு பேசல, ஆனா அவர் நியாயமா தான் பேசுறாரு ஆபிரகாம். ஆனா அதை காட்டில் ஒரு மேன்மையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர. நீங்க நம்மள சில நேரத்தில் வெளியே கொண்டு வருவார். உள்ளே அடைஞ்சு கிடந்துட்டு இது போதும், இதுதான் எனக்கு நிறைவு, இதுதான் எனக்கு சம்பூரணம், இதுல திருப்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. ஆனா உன்னை வெளியே கொண்டு வந்துட்டு என்ன செய்யறாரு பாருங்க. அவரு 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, இங்க பாரு, இந்த பாரு, வீட்டுக்குள்ள ஒருத்தனை தானே பார்த்த, வீட்டுக்குள்ளேயே உன் பண்டாட்டி சாராளையும் உன் வைப்பாட்டி ஆகாரையும் உன்னை பந்த இஸ்மாயில் மட்டும் பார்த்தேன். இப்ப பார், நீ வெளியே கூட்டு வந்து அண்ணாந்து பாரு, வானத்தை பாரு. உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. இந்த பாருங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய குறையையும் உங்களுடைய இயலாமையும் உங்களுடைய தரித்திரத்தையும் உங்களுடைய வெறுமையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுதானா இதுதானா இதுதான் என்னுடைய வளர்ச்சியா, இதுதான் என்னுடைய முயற்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, வெளியே வா. வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். நட்சத்திரங்களை அவர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் கூடுமானால் அவளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். ஏங்க, உங்களை பார்த்து இப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் நம்புவேனா? நிச்சயமா நம்பவே மாட்டேன். இது என்னடா இது? வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எண்ணவே முடியாது, எண்ணக்கூடாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், வெளியே கொண்டு வந்து நீ பாரு, நீ வானத்தை பாரு. நீ கீழே பார்த்துக்கிட்டு நீ நம்ம பார்வை என்ன எங்க இருக்குது? கடங்காரன் வந்துடுவானோ, லோன்காரன் வந்துடுவானோ, தண்டல்காரன் வந்துடுவானோ அப்படின்னு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை தேவன் வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பாரு, எண்ணி பாரு சொல்றான். அது என்ன முடியாது காரியம் இல்லைங்களா? ஆனா ஆண்டு சொல்றாரு, சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். நீ ஒரு பிள்ளைக்கு தானே ஏங்குற, ஒரு பிள்ளைக்கு தானே ஏங்குற, உன் சந்ததி இவ்வண்ணமாய் உன்னை மாற்றுவான்ப்பா. நீங்க அப்படித்தான் இந்த ஒரு பொருளுக்காக, இந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் புலம்புகிறது இயேசுவுக்கு தெரியும். அற்பமான காரியத்துக்கு நீங்க ரொம்ப பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த ஒண்ணுல பிடிவாதமான உட்கார்ந்துட்டீங்க பாருங்க, அது இயேசுவுக்கு தெரியும். வெளியே வா, நீ வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு புலம்பாத, வெளியே வா, வானத்தை பாரு, அங்க இருக்கிறதான சூழ்நிலையை பார். அப்படி ஒண்ணு நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா 6வது வசனம் பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒண்ணு அவர் நம்பினான். அவர் ஒண்ணுமே வானத்தை நட்சத்திரம் இதை மாதிரி உன் சந்ததியை நான் உண்டாக்குவேன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? நம்புறதுக்கு ஏது இருக்குது? ஆபிரகாமுக்கும் வயசு கூட்டிகிட்டே போகுது, சாராளுக்கும் வயசு கூட்டிகிட்டே போகுது. அப்ப அவங்களால எந்த விதத்திலையும் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா இவர் சொல்றாரு, தோமா சொல்றாரு, உம்முடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய காயங்களை நான் விரல் விட்டு தடவணும், இது உம்முடைய காயமானு, உம்முடைய விழாவில் என் விரலை போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அவிசுவாசமான ஒரு நம்பிக்கையோடு கூட தோமா சுத்திட்டு இருக்காரு. ஆனா இங்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில வானத்தை பார்க்க சொல்லிட்டு நட்சத்திரங்களை என்ன சொல்லிட்டு முடியாதுல்ல இப்ப பார், உன்னை நான் இப்படித்தான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ப முடியுமா? நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது, விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவே கிடையாது. அதைத்தான் ரோமர்ல பவுல் ரொம்ப அழகா சொல்வார். ரோமர் 4வது அதிகாரத்துல ரொம்ப சூப்பரா பவுல் அதை இன்னும் கொஞ்சம் விளக்குவார் பாருங்களேன். ரோமர் 4வது அதிகாரம் கடைசி பகுதியிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள சொல்லுவார் பாருங்க. 18ஆம் வசனம், 4:18 வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
ஏங்க அந்த வார்த்தையை நம்புறதுக்கு கொஞ்சம் துளி கூட விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாதுங்க. இவருக்கு வயசாச்சுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வானத்தை பாரு, ஆன்னு பாரு, கண்ணை திறந்து பாரு, எவ்வளவு நட்சத்திரங்க, பெரிய நட்சத்திரத்துல இருக்குது, சின்ன நட்சத்திரம் அப்படிலாம் சொன்னாரானா இல்ல. ஆனா வெளியே வா, நீ பாரு, நீ என்ன பண்ற, எனக்கு பிள்ளை இல்ல, இதுதான் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருக்க. இல்லை, உன்னை விசாலமாக மாற்ற என்னால முடியும். அதுதான் 12ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறார், கொஞ்சம் வளர்க்கிறாரு. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாம் இருக்க ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? நம்புவதற்கு துளி கூட எந்த ஒரு காரியமும் கிடையாது, நம்புவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. ஆனா தேவன் சொன்னார் என்பதை மனதில் வைத்து அது நம்பிக்கொண்டிருந்தார். 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனையும் சாரானுடைய கற்பம் செத்து போனையும் எண்ணாதிருந்தான். அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சு அப்படிங்கிறதுனா ரெண்டாவது. முதலாவதாக தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அது எனக்கு போதும். ஆகவே இவர்கள் நான் தேவனுடைய வார்த்தையை நம்புறோமா, இன்னும் மனிதர்கள் சொல்ற வார்த்தையை நம்புறோமா? மனிதர்கள் சொல்ற வார்த்தையை அதிகமா நம்புறோம், ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தையை அப்படியே நம்புறோம். ஆனா தேவன் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. ஒரு ஊழியக்காரன், அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் தேவர்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள் தான். அவர்களை நீங்க நம்புறீங்க. ஆனா தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நம்ம நம்புறதுக்கு கொஞ்சம் தயங்குறோம். ஏன்னா நீங்க தோமா மாதிரி நான் பார்க்கணும், நான் விரல் வச்சு தடவணும், என் விழாவில் என் கையை போடணும், இப்படித்தான் நம்ம அலைஞ்சின்னு கிடக்கும். ஒருத்தரையும் பார்க்கணும், அவரை பார்க்கணும், அந்த பாஸ்டரை பார்க்கணும், அந்த ஐயாவை பார்க்கணும், அந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும். அவரை அப்படி என்ன பண்ணும், அவரை நான் என்ன பண்ணும், தடவணும், அவருக்கு விழாவில் நான் கையை போடணும். அதனால் நம்ம அப்படித்தான் நம்பிட்டு இன்னைக்கு சாதாரண எளிமையான சபையை புறக்கணித்து ஒரு மேன்மையான சபை, சாதாரண ஊழியர்களை தள்ளிட்டு ஒரு முன்மாதிரியான ஊழியர்களோடு சேர்கிறோம். அவங்க சொல்கிறார், அவன் விசுவாசத்தில் 19ஆம் வசனம், விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பார்த்தீங்களா, சந்தேகமே இல்லைங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு நாளும் ஒருபோதும் சந்தேகப்படாதீங்க. ஆமா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் செத்தா போயிட்டாரு இல்லை. எங்க அப்பா எனக்கு ஒருவேளை எங்க ஊர்ல ஒரு சின்ன ஒரு வீடு கட்டியிருந்தா அவர் செத்து போயிட்டாரு. இப்ப அவர் செத்து போன பிற்பாடு அந்த 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 சொத்துக்கு நாங்க யாரும் பங்கு போட போறது இல்லை. அதுல எத்தனை பேர் சில வீட்டுல நான் பங்கு போட்டுட்டு சண்டை போட்டுன்னு அப்படின்னா இருக்காங்க. அப்படி கிடையாது. என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான சுதந்திரத்தை யாரும் பறிக்க முடியாது. அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்காருங்க. நீங்க கூட மறந்து போயிருக்கலாம். நீங்க இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அதுக்காக அவருடைய கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாற்றிடுவாரா? மாற்றவே மாட்டார். உனக்கு என்ன வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க 21ஆம் வசனம், தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நீ பிரியமானவர்களே, தோமா இயேசு, அதான் நான் சொல்றேன்ல, இயேசு இருக்கும்போது தோமா இல்லை, பெரிய தப்பு. அவருடைய தவறை உணர்ந்தாரா? சொல்லுங்க, உணர்ந்தாரா? இயேசு இருக்கும்போது தோமா இருக்கணுமா இல்லையா? இவர் எங்க போயிட்டாரு? இவரு? அவ்வளோ அவசரம் அவருக்கு?
இயேசு உலாவுகிறாரு, இயேசு பேசுறாரு, இயேசு தன்னை காண்பிக்கிறார். அதை விட்டுட்டு என்ன விட்டார் இவரு? ஓட்டார். இயேசு போன பிற்பாடு உள்ள வந்து ஆஜராகிறாரு. எதுக்கு வந்தான்னு தெரியல. அப்ப இப்படித்தான் சிலர் என்ன பண்றோம், இயேசு இருக்கும்போது இயேசுவை சந்திக்கிறது இல்லை, இயேசு போன பிற்பாடு உள்ள வந்து தேடுறது. இயேசு போயிட்டார். பிரியமானவர்களே, இப்ப இயேசுவை அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறான் இல்லையா? அவர் கையில தடவணும்னு ஆசைப்படுறான், அவர் விழாவில் கைய போகணும்னு ஆசைப்படுற. நீ இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமா இல்லையா? இயேசுவருக்கு வர்ற நேரத்தில் மிஸ்ஸிங். நிறைய பேர் அப்படிதான், நிறைய ஊழியர்கள். இயேசு வந்து உலாவுகிறார், ஒரு போன் வந்தவொன்னு ஓடுவார், ஊழியக்காரர் ஓடுவார், தூக்கின்னு ஓடுவார். எனக்கு தெரிஞ்ச நிறைய டுக்கடா ஊழியக்காரங்க இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா விசுவாசிங்க, நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. சர்வீஸ் முடிகிற வரலையும் ஆமாம், எந்த காலுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அது என்ன ஒரு காரியமாக இருந்தால் சார் தான், தேவ சமூகத்தை காட்டிலையும் உனக்கு வர்ற கால் வந்து முக்கியமானது அல்ல. சரிங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாம் முழுமையாக நம்பினார், முழுமையாக விசுவாசித்தார். அதே அந்த ஒரு விசுவாசம் தோமாக்குள்ள இருங்க, தோமாவுக்குள்ள இல்லை. நான் பார்க்கணும், நான் கையை தடவணும், விழாவில் கையை போடணும், அப்பத்தான் நம்புவேன், அப்பத்தான் விசுவாசித்தேன் அப்படின்னு தோமா போல நானும் கேட்டா, என்ன மாதிரி அவிசுவாசி யாரும் கிடையாது. என்ன மாதிரி அவிசுவாசி யாரும் இருக்க முடியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கும். இப்போ ஆபிரகாம் வந்து தனக்கு ஆண்டு சொல்ல வானத்து நட்சத்திரப்பா இதெல்லாம் என்ன முடியும், இப்படி ஒன்று நான் ஆசீர்வதிப்பேன், இப்படி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் பார்க்காமே இதெல்லாம் பார்க்காமவே இதெல்லாம் அப்படியே முழு மூச்சோடு முழு நம்பிக்கையோடு நம்பி விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் புதிய ஏற்பாடில் காட்டுறேன். நான் பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிடுவேன். சரியா? ரொம்ப நேரம் எடுக்க நான் மாட்டேன். மத்திய சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருப்பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பகுதியில். மத்தேயு 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் வசனம் வந்து இந்த பகுதி வந்து 5லிருந்து 8ஆம் வசனம் முடியிருக்கும். நான் அது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சரிங்களா? இதில் என்ன, 100க்கு அதிபதி ஒருத்தர் வர்றார். அந்த வசனத்தை கூட வாசிக்கணும் பாருங்க. 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த பாருங்க, 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அவர் தலைவர், 100க்கு அதிபதி இல்லைங்களா? அவர் ஏசுட்ட வர்றார். வந்து என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, என் வேலைக்காரன், ஆண்டவரே, 6ஆம் வசனம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, நான் வர்றேன்ப்பா, நான் வந்து அவனை நான் சொஸ்தமாக்குவேன். பாருங்க, அவர் ஆண்டு சொல்ற வார்த்தை கேளுங்க, நான் வருவேன், சொஸ்தமாக்குவேன். நான் வந்துட்டு இப்போ நான் அவர் வீட்டுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுவேன், சொஸ்தமாகாது. நான் அப்படித்தான், என்னை கூப்பிடுகிற மக்களும் சரி, நான் போகிற வீட்டில் நடக்க சரி, நான் போய் ஜெபம் பண்ண உடனே அப்படியே நடக்குதுன்னா நடக்காது. நான் குறைவுள்ளவன், பரிபூர்ணம் நிறைந்த இயேசு வருகிறார். அவர் சொல்றார், நான் வந்து அவனை நான் சோமாக்குவேன் என்று சொல்றாரு. ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரயத்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. இந்த பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, அவனுடைய நம்பிக்கையை பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க வருவீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் வீட்டில் நீர் வந்து தங்குவதை வருவதை நான் பார்த்து ரசிக்கணும். ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லை, எல்லளவும் தகுதி இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுங்க பாத்திரம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தம். பாருங்க, என்னங்க நம்பிக்கை, என்ன விசுவாசங்க. நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? இப்போ ஏசி இப்படி வர்றாரு வச்சுக்கலாம், வீட்டில் ஏசே வர்றாரு,
உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை, நீங்கள் சொல்லுவீங்களா? இயேசு உடனே வீட்டுக்கு இட்டுன்னு போகணும் தான் நினைப்பீங்க. வாங்க 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 வாங்க, என் ஊர் பார்க்கணும், என் இடம் பார்க்கணும், என் ஜனம் பார்க்கணும், என் ஜாதி பார்க்கணும். பாருங்க, எங்கள் பாஸ்ட் பார்க்கணும், நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அந்த ஆள் வரமாட்டான். அதனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னா நீ கூப்பிட்டு போவீங்க. ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா சொல்லலைங்க. ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன், எந்த விதத்து தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியும், இங்கேருந்து சொல்லுங்க. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. அதற்காக இயேசு 7ஆம் வசனம், நான் வந்து அவனை சுஸ்தமாக்கினேன். நூற்றுக்கு அதிபதி பிரயோஜனமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரயோஜனம் பாத்திரனால ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 9ஆம் வசனம், நான் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றார். இயேசுவிகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நான் பார்த்ததே கிடையாது. இயேசு சொல்றாருங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கவனிக்கிறாருங்க. உங்க விசுவாசத்தை ஆண்டவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. நீங்க யார் மேல விசுவாசம் வைக்கிறீங்க? நீங்க எது மேல உங்க விசுவாசத்தை வைக்கிறீங்க? பணமா, பொருளா, புடவையா, ஜாக்கெட்டா, எது மேல விசுவாசம் வைக்கிறீங்க? நீங்க மேக்கப்ல தான் விசுவாசம், நிறைய மேக்கப், இதுல உங்க விசுவாசம். ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாருங்க, நீங்க ஏன் நம்ம வாழ்க்கையில அதிகமான நன்மைகள் நடக்க மாட்டேங்குது? இயேசு செத்து போயிட்டாரா? உயிர் தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் தவறான விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கை. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? எப்படி அவர் சொல்றாரு, நீங்க வர்றதுக்கு நான் ஒன்றும் தகுதி இல்லாத ஒரு மனிதன், ஆனா நீங்க சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் உழைப்பாயா. இயேசு அசந்துறாரு. பார்த்துட்டு, இஸ்ரவேலருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஒரு வைராக்கியமான, அப்ப அந்த மனிதனுடைய, அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பாருங்களேன். அவர் வந்து கை வைக்கணும், அவர் வந்து ஆமென் கண்ணை தடவணும். இவர் சொல்றாரு, உங்களை பார்க்கணும், உங்களை தடவணும், உங்களுக்குள்ள கையை போடணும் அப்படின்னு தோமா கேட்டார்ல, அப்படிலாம் நூற்றுக்கு அதிபதி கேட்டாரா? எந்த கேள்வியும் கேட்கற. நீங்க சொல்லுங்க, இங்க இருங்க, நீங்க சொல்லுங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. ஏங்க, நீங்க 100 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்க இயேசு உங்க வீட்டுக்கு ஒரு நன்மைகளை அங்க இருந்து சொன்னா போதுங்க, உங்க வீட்டுக்கு நன்மை வருங்க. வீட்டுக்கு வந்துதான் அவர் அற்புதங்களை. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? எங்க வீட்டுக்கு அவங்க வரணும், எங்க வீட்டுக்கு அவங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நினைக்கிறீங்க. நல்லது, நான் தவறுதா சொல்ல மாட்டேன். ஆனா தேவகுமாரனா இயேசு அந்த அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அப்படியே ஆச்சரியம். என்னடா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குள்ளாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே கிடையாது. கண்மூடித்தனமான விசுவாசம். அதுதான் யோபு சொல்லுவார், அவர் என்னை கொன்னு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்னு போட்டாலும் அவர் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் ஒரு துளி கூட குறையாது. ஏனென்று சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போனவர் கிடையாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கார். அவர் என்னை கொன்னு போட்டா கூட நான் வேற எங்கேயும் என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்க மாட்டேன். என் பிள்ளைகளோ, என் மனைவியோ, என் புருஷனோ, ஆமென், என் சந்ததியோ, என் சொத்தோ, என் சுகமோ, என் பணமோ, அதுல கிடையாது. நான் அவர் கொன்னு போட்டா கூட என் இயேசு மேலதான் என் உயிரை வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே தோமா, நான் உங்களை பார்க்கணும், உங்களை தடவணும், கை போடணும். நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க. நீங்கள் அப்படி தானே உங்கள் விசுவாச வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. என்னுடைய விசுவாச வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதே மத்தேயு அந்த பகுதி எடுத்து நிறைய இடத்துல இருக்குது. அது நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், எனக்கு பெறட்டுற கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லி. சரியா? மத்தேயு 9ஆவது அதிகாரம் இந்த பகுதியில் பாருங்கள். இங்கே ஒரு சம்பவம், சரிங்களா? 9ஆவது இடத்துல 20லேருந்து 22 நீங்கள் முடிய வச்சிங்கன்னா 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. நல்லா கவனிங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாடு 12 வருடமாக அந்த மாதிரி பெரும்பாடு. இப்போ அந்த அம்மாக்குள்ள இயேசு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஆனால் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அவள் என்ன சொல்லிக் கொள்ளுகிறாள் பாருங்க.
அதுதான் பாருங்க 20. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டார். என்ன விசுவாசம் பாரு. 12 வருஷமா டாக்டர்கள், மருத்துவர்கள், மருந்துகள், கிராம வைத்தியம், பட்டண வைத்தியம், எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு. ஆனா பெரும்பாடு போகல. ஆனா அவருக்கு அவருடைய விசுவாசத்தை பாருங்க. எங்க பாருங்க, இந்த அப்படி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் நல்லாயிருவேன். இன்னைக்கு அந்த 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 ஒரு அந்த ஒரு அந்த நம்பிக்கை நமக்குலாம் இருக்கலாம் இல்லவே இல்லை. நான் இயேசு சபைக்கு போனா நல்லா இருப்பேன், நான் ஊழியத்துக்கு போனா நல்லா இருப்பேன், நான் ஐக்கியத்தில் போனா நல்லா இருப்பேன், நான் ஊழியம் பண்ணா நல்லா இருப்பேன் அப்படின்னு யார் நம்புறா? இல்லை. ஆனா இந்த பெண் 12 ஆண்டுகளாக யாரையாரையோ நம்பி, யாரையாரையோ தேடி போய் பணத்தை செலவழித்து, பொருளை செலவழித்து விடுதலையில் இருந்த அந்த மகள் இன்னைக்கு அவளுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணுறான். அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுடணும், எப்படியா தொட்டுடணும், தொட்டுட்டு சுகத்தை வாங்கிக்கணும். பாருங்க, இதுதான் ஆழமான விசுவாசம். சாதாரண விசுவாசம்னா நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எனக்கு வருமா? இந்த சபைக்குள்ள போனால் கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு நம்புவீங்களா? போகிறவங்களே சொத்தையாக இருக்குது, இன்னும் நம்ம போய் என்னப்பா வாரிக்க போகிறோம் அப்படிதான் சில நினைப்பாங்க. ஆனால் தேவன் உனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறாரு. நீ நம்பி உள்ள வந்தீங்க பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாரு. உள்ள இருக்கவங்களுக்கெல்லாம்